ஹாய்! இன்றைக்கி தேங்காய் பால் ஹல்வா தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு நல்லா முத்தின தேங்காவை ஒரு தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட 4 ஏலக்காய் சேர்த்து திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து 1/4 டம்ளர் தண்ணியில் கலந்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு திக்னஸ்க்காகத்தான். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கைவிடாமல். நல்லா கொதிச்சு வரும்போது சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய் பாலுக்கு 3/4 கப் சர்க்கரை, 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை. உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. சர்க்கரையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் திக்காக வரும்போது 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மறுபடியும் கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அல்வா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வரணும். அந்த அளவுக்கு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. தேவைன்னா இன்னொரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அல்வா செய்கிறதுக்கு மொத்தம் 20 நிமிஷம் ஆச்சு. எந்த அளவுக்கு தேங்காய் பால் திக்காக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக ரெடி ஆயிடும். இப்போ தேங்காய் பால் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் இப்படி ஆட்டி பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். மேலே கார்னிஷிங்க்கு பாதாம் துருவி சேர்த்துருக்கேன். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள்.